போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தீ. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய மணிவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருள கண்ணுதற் பெருமான் தன் கைப்பட எழுதிய ஞானப்பணுவலாகிய திருவாசகமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். அன்பர்களே, நாம் சிவபுராணம் என்கிற முதல் பகுதியை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த வகுப்பு வரை மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்ற வரிகளோடு நம்ம கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர் என்ற அந்த வரிகள் அகப்பூசையை பற்றி குறிப்பிடுவன என்பதை பற்றி நாம் போன வகுப்பில் பார்த்தோம். அதனுடைய விரிவு 9ஆம் நூற்பாவில் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாரும் அதனோடு தொடர்புடைய சிவஞான சித்தியாரிலும் அந்த பெருமான் நெஞ்சத்தாமரையில் சுடராக இருக்கின்றான். அந்த சுடர்தான் மாசற்ற சோதியாக மலர்ந்த மலர்ச்சுடராக இருக்கிறது என்பதை நாம் ஒருவாறு பார்த்தோம். எனவே அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் அடுத்த வரிகை என்று முதல் சிந்திக்க தொடங்குகின்றோம். தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. தேசனே பெருமானை சொல்லுகின்ற பொழுது தேசனே தேனார் அமுதே அப்படின்னு பெருமானை போற்றுகிறார். தேசன் என்ற சொல்லுக்கு ஒளி வடிவமாக இருப்பவன், வடமொழியில் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தேசனே தேனார் அமுதே, ஆறுதல் அப்படி ஆர் என்ற சொல்லுக்கு நிறைதல் என்று பொருள். தேனார் அமுதே தேன் போன்று நிறைந்து அமுதமாக இருக்கின்ற பெருமானே என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த இறைவன் நம் நெஞ்சத்தாமரையில் சுடராக இருப்பவன். எனவே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடராக இருக்கக்கூடிய அந்த பெருமான், அந்த இறைவன் எனக்கு எப்படி இன்பம் தருகிறான் என்று சொல்லும் பொழுது ஒளி பொருந்தியவனாக தேன் நிறைந்த இன்பத்தை தருபவனாக நிற்கிறான். தேனார் அமுதே என்று பெருமானை போற்றுகிறார். இவை எல்லாமே நம்ம இறைவனை அழைக்கக்கூடிய சொற்களாக இருப்பன. அதனால் நமக்கு பாடும் பொழுது இந்த வரிகளெல்லாம் நல்லா உறக்க பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசனி தேனார் அமுதே அமுதே அப்படின்னு அந்த தூரத்தில் இருந்தால் நம்ம எப்படி சத்தமாக கூப்பிடுவோமோ அதுபோல விழிச்சொற்கள் என்று இலக்கணம் சொல்லுவாங்க. விழித்தல் என்பது தூரமாக இருப்பவரை அழைப்பது. அந்த வகையில் இவையெல்லாம் அந்த பெருமானை நோக்கி அமுதே அமுதே அப்படின்னு அந்த பெருமானை அழைப்பது. அந்த வகையில் தேசனே தேனார் அமுதே
சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அப்படி நம்ம சொல்லும் பொழுதே அந்த நாதம் நம்ம அடிவயிற்றிலிருந்து அப்படியே சத்தமாக வரணுங்க. அப்படி நீங்கள் எப்போ சொன்னாலும் உங்களுக்கு ஏதாவது கூச்சமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும்போது சொல்ல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தனிமையாக இருக்கும்போதாவது நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் இந்த வரிகள் நமக்குள்ள ஒரு சில மாற்றத்தை, உடலுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுது. ஏன்னா இவை எல்லாமே மந்திர சொற்கள். நாம் நினைப்பது போல வெறும் ஏதோ நம்முடைய மொழிக்குரிய எழுத்துக்களாக இருக்கின்றன அப்படிலாம் இல்லை. இவை ஒவ்வொன்றும் மந்திர வடிவமானவை. அந்த சொல்லாக சொல்லுகிற பொழுது, எப்பவுமே இன்பம் எங்கே இருக்குன்னா சொல்லை சொல்லாக சொல்லுகிற பொழுது அந்த இன்பம் நமக்கு இயல்பாக அமையும். அதுபோல் ஓசை குறிப்புமே அப்படித்தான். நீங்கள் நெடிலாக சொல்லுங்கள், குறிலாக சொல்லுங்கள், ஒரு இன்பம் நமக்கு தெரியும். அதில் அந்த சொல்லிலேயே அந்த மாற்றத்தை நாம் உணர முடியும். அந்த வகையில் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன். ஆரியன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள். இந்த பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பாசத்தை அறுப்பதில் அவன் தலைவனாக இருக்கிறான். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன். பாரித்தல் என்ற சொல்லுக்கு வளர்த்தல் என்று பொருள். வளர்த்தல் அப்படின்னு சொல்வது நம்முடைய திருவெம்பாவையில் பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய் வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று குறித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பாரித்தல்னா வளர்த்தல் என்று பொருளாகிறது. அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு? பாசமாம் பற்று அறுத்து. நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம் ஒரு நோய் காரணமாக. போகும்போது என்ன பண்ணுறாங்க? நோய் என்னவென்று ஆய்ந்து அந்த நோயை நீக்குவதற்கான உபாயம் செய்யப்படுகிறது. செய்து முடித்த உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்புறதில்லை. திருப்பி அந்த நோய் நீக்கத்துக்கு பிறகு நம்முடைய உடலை வலிமைக்குரிய வண்ணமாக, அதாவது அந்த நோயின் ஏற்பட்ட பாதிப்பு, உடம்பில் ஏற்பட்ட தளர்ச்சி, அதுக்கப்புறம் அந்த நீக்கும்போது ஏற்படுகின்ற சில விளைவுகள், இவையெல்லாம் நமக்கு கொஞ்சம் தளர்வை உடம்பில் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த உடலை ஒருவாறு ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது மருத்துவத்தின் பொறுப்பாகிறது. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் நோயை மட்டும் நீக்கி கொடுக்காம உடல் வலிமை செய்வதற்குரிய வண்ணமான அந்த ஓய்வுகள், அதற்குரிய மருந்துகள் இவெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அது மாதிரி இப்போ பெருமான் நம்ம இடத்துல இருக்கிற பாசத்தை நீக்குகிறான். பாசத்தை நீக்கினா போதும் இல்லையா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் பத்தாது. பாசத்தை நீக்குகிற அந்த தலைவனே என்ன பண்ணணும்? நோயை நீக்குகிற அந்த மருத்துவன் எப்படி நோயை நீக்கி பிறகு உடம்பை வளர்ப்பதற்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கிறானோ, அதுபோல பாசத்தை நீக்குகிற பெருமான் தன்னுடைய கருணையை கொடுத்து அன்பை கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பும் அவனுடையதாகிறது. அதனால் அந்த சொல்ல போகிறார், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன். அவன் நம்மை வளர்க்கின்ற தலைவன் அப்படின்னார். அப்போ அந்த பெருமானை தலைவன் என்ற சொல்லால் போற்றுகிறார். அதுவும் பாரித்தல் அப்படிங்கும் பொழுது எப்படி வளர்ப்பார்? தாய் வளர்ப்பது போல. அதனால் பால் நினைந்தூற்றும் தாயினும் சால பரிந்து அந்த பெருமான் நம்மை வளர்க்கெடுக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த சொல். இதில் நிறைய ஆழமான பொருள் இருக்கிறது. ஏன்னா வளர்த்தல் என்பது நாம் நினைப்பது போல ஒரு பிறவியில் ஒரு முறை அருள் செய்கிற அந்த திறம் அல்லங்க. பிறவிதோறும் 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 அவன் நமக்கு கருணையை செய்து வளர்த்து கொண்டே வருகிறான். அப்போ நம்மை பிறவிக்கு உட்படுகிற காலத்தில் அவன் நம்மை தொடர்ந்து ஒவ்வொரு பிறப்பிலும் நம்மை தொடர்ந்து வந்து பாச நீக்கத்தை நிகழ்த்தி அறிவை வளர்த்து அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வாய்ப்பை தந்து அருள்பாலிக்கிறான். ஆனால் அந்த ஒரு வரியில் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நுட்பமான செய்தி என்னவென்றால், பெருமான் நமக்கு நோயை நீக்குவது மட்டுமல்ல, அந்த நோய் நீக்கத்துக்கு பிறகு வலிமையுடைய தேகமாக மாற்றுவது போல ஆன்மாவை வலிமைக்குரியதாக ஆக்குகிற வண்ணமாக
தன் கருணையை தருகிற பெருமான் அவன். எனவே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று நமக்கு கொடுக்கிறார். அப்போ நமக்கு பெருமான் இங்கே தாய் போல வளர்த்தல் எங்கே அப்படின்னு கேட்டால் ஞானத்தை ஊட்டி வளர்க்கிறான். ஞானசம்பந்தருக்கு ஞானத்தை ஊட்டி வளர்த்தது போல அப்படின்னு நம்ம கருதி கொள்ளலாம். எனவே அந்த பெருமான் நமக்கு ஞானத்தை ஊட்டி வளர்த்துகின்றான் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன.